ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையில் பரபரப்பாக இந்தியாவிலேயே இந்திய அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிற ஒரு சம்பவத்திற்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கிற ஒரு கூட்டம் தான் சென்னையில் நடந்திருக்கு. முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தலைமையில் இந்த கூட்டத்தை தலைமைன்ற மட்டும் இல்லை, இந்த கூட்டத்தை மு.க.ஸ்டாலின் நடத்தியிருக்கிறார். 7 மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ இதில் என்ன நடக்க போகுது, பிஜேபியை எப்படி இதை ஆட்டி படைக்க போகுது, எப்படி மோடி தெரிச்சு போட போகிறார் அப்படின்னா, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது அப்படின்வீங்க. ஏன்னா அசுரபலம் பொருந்திய பாஜக இத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க, போக கூட்டணி ஆட்சி வலுவாக இருக்குது, மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. இவர்களை போய் இந்த 7 பேர் சேர்ந்து அசைச்சிட முடியுமா? 7 மாநில முதலமைச்சர் சேர்ந்து பேசினா பிஜேபி ஆட்டி படைச்சிட முடியுமா? இல்லை மோடிஜி அலற விட்டுற முடியுமா? அமித்ஷாவை தெரித்து ஓட விட்டுற முடியுமா? சும்மா ஏதாவது கதை விடாதீங்க அப்படின்லாம் நீங்கள் இந்த வீடியோவை முழுதாக பாருங்கள். இன்றைக்கி நடந்த கூட்டத்தோட பின்னணி என்ன, இது எந்தெந்த வகையிலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை அழித்தொழிக்கப் போகிறது, மோடியை தெரித்து ஓட விட போகிறது, அமித்ஷாவை தெரித்து ஓட விட போகிறது, அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் உடைய சதித்திட்டத்தை எப்படியெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக நடந்திருக்கிறது. இந்த கூட்டத்தோட பின் விளைவுகள் என்ன ஆகும்? நீங்கள் மோடி என்ன, ஸ்டாலின் மோடி என்னங்க செஞ்சுருவாரு? சும்மா ஏங்க இந்த டாஸ்மாக் இடி ரைட்லேயே ஒன்றும் பண்ண முடியல. ஏங்க கேவலம் இந்த அண்ணாமலையை பிடிச்சி உள்ளே போட முடியல ஒரு பயந்தாங்குழி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னாங்க அவங்க இப்போ விஷயத்துக்கு வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான், 4 பேரை அடித்து உள்ளே போட முடியல, இந்த சீமான்லாம் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல, சீமானை பிடிச்சி உள்ளே போட முடியல, இந்த மு.க.ஸ்டாலின் பயங்கரமான ஆள் அப்படி இப்படின்னு நீங்கள் தாங்க சொல்லிக்கிட்டு தர்றீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அரசியல், ஜனநாயகம், ராஜதந்திரம் என்ன மாதிரியான ஒரு மூவு இந்த 7 மாநில முதலமைச்சர்கள் கூடிய கூட்டத்தை உருவாக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அசுரபலம் பொருந்தியது பாஜக அப்படின்னு நமக்கு தெரியும். இவர்கள் திட்டம் போட்டு ஒரு 25 வருஷம் இல்லை, இன்னும் அடுத்த 50 வருடத்திற்கு இந்த நாடு எப்படி இருக்க போகுது, இந்த நாட்டோட பேரை எப்படி மாற்ற போகிறோம், இதை நாட்டோடைய தலைநகரத்தை எப்படி மாற்ற போகிறோம், நாடாளுமன்றத்தை எப்படி மாற்ற போகிறோம், இப்படின்னு எல்லாமே டிசைன், மக்களை எப்படி மாற்ற போகிறோம், மக்களை எப்படி முட்டாளாக்க போகிறோம், படித்தவர்களெல்லாம் எப்படி படிக்காதவர்களாக மாற்றப் போகிறோம், எப்படி ஆன்மீகன்ற பேரில் அரசியல் நடத்தி இவங்களை பூரா முட்டாளாகவே வைத்திருந்து நம்மளுடைய அடிமைகளாக வைத்துக்கொண்டு இந்த நாட்டை எப்படி கொள்ளையடிக்க போகிறோம், இப்படி எல்லாத்தையும் இவர்கள் இன்று நேற்று திட்டம் போடல. 1980களுக்கு முன்பே, எப்போது ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 100 வருஷம் ஆகுது, இது ஆரம்பத்திலேருந்தே இவர்களோட பிளான். ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் சரி, அவர்களுக்கு துணை அமைப்பாக 32 அமைப்புகள் இருக்குது. ஆர்எஸ்எஸ் தனி அமைப்பு கிடையாது, பிஜேபிலாம் ஒரு மேட்ரே கிடையாது ஆர்எஸ்எஸ்க்கு. எப்படின்னா ஆர்எஸ்எஸோட குழந்தைகள் 32 குழந்தைகள் இருக்குது. அதில் மூத்த குழந்தை கூட கிடையாது, ஒரு 4வது 5வது குழந்தையாக தான் பிஜேபியே வரும். இது அரசியலுக்கு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு நேரடியாக களத்தில் இறங்குறவர் தான் பிஜேபி. அதே மாதிரி பஜ்ரங் தள் இருக்குது, ஏபிவிபி இருக்குது, இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த 32 குழந்தைகளோட தாய் தான் ஆர்எஸ்எஸ். இப்போ இந்த நாட்டை எப்படி வழிநடத்தி கொண்டு போகணும், எப்படி நடத்தணும், யார் யாரெல்லாம் எதுக்கணும், யார் யாரெல்லாம் துரத்தி விடணும், யார் மேலெல்லாம் கை வைக்கணும், எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்றது எல்லாமே ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. அந்த வகையில் ஒன்று தான் இன்றைக்கி நடந்த கூட்டத்திற்கு அடிப்படை காரணமான நாடாளுமன்றத்தில் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த கூட்டம். ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஏற்கனவே பல விஷயங்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஆர்எஸ்எஸ் கூட்டம் பெங்களூரில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி நான் நாளைக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். 3 நாள் கூட்டம் நேற்று துவங்கி நேற்று இன்று நாளை நடைபெறுகிறது. இதில் என்ன நடக்குது நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல்ல இந்த விஷயத்தை பார்த்துருவோம். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் 543 இடங்கள் இருக்குது, 543 சீட் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் 39 இடங்கள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ பஞ்சாபில் இவ்வளோ இருக்குது, இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசம் எடுத்திங்கன்னா 80 இடங்கள் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் சீட்டுகள் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு 39 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி கேரளாவுக்கு இவ்வளோன்னு இருக்குது இல்லையா? இப்போ இதெல்லாம் எந்த அடிப்படையில் இப்படி ஒதுக்குனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. எப்படி தமிழ்நாட்டுக்கு 39, உத்தரப்பிரதேசத்தில் 80 அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எதன் அடிப்படையில்னா 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1973ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த 543 சீட்டு அப்படின்றது. இது மக்கள் தொகை அடிப்படையில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அதன் அடிப்படையில் இந்த சீட்டுகள் ஒதுக்குறாங்க. ஸோ ஒதுக்கி இப்படியே போயிட்டுருக்கு. இதன்படி தேர்தல் நடந்துகிட்ருக்கு. காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சீட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா வேண்டாமா,
ஏன்னா பாப்புலேஷனை வந்து அப்போ இருந்த பாப்புலேஷன் வேறு, இப்போ இருக்கிற பாப்புலேஷன் வேறு. இப்போ நம்ம 150 கோடியை கிட்டத்தட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எப்படி அப்போ டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு போகும்போது அதே எம்பி சீட்டு தான் இருக்கா, அப்போ திருப்பி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. மாற்றி அமைக்கணும்னு பிளான் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு இடைஞ்சல் என்ன வருது அப்படின்னா, மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை, இது ஃபேமிலி பிளானிங் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருது. அதை வந்து எல்லா மாநிலங்களும் கடைபிடிக்கலை சரியாக. அதை சரியாக கடைபிடித்த மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள் தான். இதில் வந்து வெற்றி பெற்று விட்டது தமிழ்நாடு, கேரளாவில் எப்பயோ. ஸோ அப்போ மக்கள் தொகையை வந்து பெருக்கத்தை மிகப்பெரிய அளவில் ஏன்னா கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள் தென் மாநிலங்கள் சரியா. ஆனால் உத்தரப்பிரதேஷ்லேயோ, பீகார்லேயோ, மத்திய பிரதேஷ்லேயோ, ராஜஸ்தான்லேயோ எதுலேயுமே அதை கட்டுப்பாடாக வைக்கவே இல்லை. இன்றைக்கி எப்படி நம்ம ஊரில் 30 வருஷங்களுக்கு முன்பு வீட்டுக்கு 6 பிள்ளை 7 பிள்ளை இருந்ததோ, இன்றைக்கு உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லேயும் அதே நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை வளர்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. 1 பிள்ளை 2 பிள்ளைங்க தான் இன்றைய சந்ததியினர் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இன்னும் உத்தரப்பிரதேசம் எல்லாம் இது பண்ணுறாங்களா, இப்படி பாப்புலேஷன் பெருகி அவர்கள் அதிகமாகி விட்டார்கள். இது ஒரு கணக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. என்ன திட்டம்னா, இந்த 543 சீட்டை வந்து 800க்கு மேலே கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ நீங்கள் நாடாளுமன்றத்தில், புதிய நாடாளுமன்றத்தை 888 பேர் உட்கார அளவில் வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. அப்போ அடுத்த கட்டமாக இவங்க ஏதோ ஆட்டையை போட போகிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. அப்போ இந்த 888 அளவுக்கு சீட்டு கொண்டு வந்திருக்காங்கல்ல, அப்போ ஒரு 800 பேரை இன்க்ரீஸ் பண்ணுறான்னு வைங்க, 543 843 ஆக்கலான்னு வச்சுங்க. இப்போ இது எந்த அடிப்படையில் ஆக்க போகிறான் அப்படின்னா, இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி ஆக்க போகிறான் அப்படின்னு பார்த்தா, இப்போ கொரோனா காலத்துலலாம் 2021 எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை. இந்த 543 என்பது அப்படி 1973 கொண்டு வரப்பட்டது இல்லையா. அப்போ 76 திருப்பி மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. இதே வந்து நம்ம வந்து மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்த போகிறோம், அதற்கான திட்டங்களை கொண்டு வர போகிறோம், ஃபேமிலி பிளானிங் திட்டத்தை அமுல்படுத்த போகிறோம், நாடு முழுவதும் மிக கடுமையாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதனால் 25 வருடங்களுக்கு 543 அப்படின்ற கணக்கிலேயே இந்த எம்பிக்கள் இருப்பாங்க. 25 வருடங்களுக்கு வருகிற 25 வருடங்களுக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு எப்போ சொல்கிறாங்க, 1976. ஸோ 25 வருடங்கள் கடந்து விட்டது. 2000க்கு அப்புறம் 2001க்கு அப்புறம் தான் அடுத்து இதை பற்றி யோசிப்போன்னு சொல்லும்போது, 2002 என்ன பண்ணுறாங்கன்னா, மீண்டும் அந்த 25 வருஷம், அந்த ஏற்கனவே 76 போட்ட சட்டம் 25 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, உடனே திருப்பி ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி என்ன பண்ணுறாங்க, ஏன்னா பண்ணலாம், 543 இருக்குது, 25 வருஷம் ஆயிடுச்சு, ஏற்கனவே 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. ஆனால் பாப்புலேஷன் 50 கோடி 60 கோடி வந்து 100 கோடியை கிராஸ் பண்ண போகுது, டபுள் மடங்கு ஆயிடுச்சு, என்ன பண்ணலான்னு போது இது எதிய சிக்கல், மண்டை குடைச்சல் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி தென் மாநிலங்கள்லாம் பாப்புலேஷனை கட்டுப்படுத்தி வச்சுருக்கான். வட மாநிலங்களில் வந்து அதை பற்றி கண்டுக்கிறாமல் இப்போ வண்டியாக பிள்ளையை பற்றி வச்சுருக்கான். ஸோ அப்படி போட்டோம்னா சிக்கல் வரும்னு மேலும் 25 வருடங்களுக்கு அதை தள்ளி வைக்கிறாங்க. இப்போ 2002. அப்போ 25 வருஷம் என்ன, 2026 இது மீண்டும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இப்போ தான் இந்த வட மாநிலங்களை வச்சு தான் இப்போ ஜெயிச்சிருக்காங்களே. இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு 4 வட மாநிலங்கள் தான் காரணம். ஒன்று வந்து ஒரிசா, உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த மாநிலங்கள் தானே. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம கைப்பற்றி வச்சுட்டு இந்த 5 மாநிலத்தில் மட்டுமே ஓட்டு வாங்கி இந்த நாட்டை முழுவதையும் ஆட்டையை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய பாஜக என்ன பண்ணுது, இதை அப்படியே டேக் ஆஃப் பண்ணி கொண்டு போயிடுவோம், இவங்க பாப்புலேஷன் வேறு ஜாஸ்தியாக இருக்காங்க, அப்போ வந்து இந்த மாநிலங்களில் மட்டும் பாப்புலேஷன் அடிப்படையில் எம்பிக்களை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 80 இடங்கள் உள்ள யூபிக்கு 160 இடங்கள் கிட்டத்தட்ட வந்துடும். 140லேருந்து 160 டபுள் மடங்காகும். நம்ம வந்து 40 இடங்கள் இருக்கோன்னு வைங்க, 39 இடங்கள் இருக்கோமா, இது வந்து 60 54 ஆகும், இவ்வளோ தான் ஆகும். இல்லை 48 49 ஆகும், இவ்வளோ தான் ஆகும். ஆனால் அவனுக்கு வந்து டபுள் மடங்காக 80ன்றது 160 ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, நாடாளுமன்றத்தில் அந்த 4 ஸ்டேட்டில் மட்டும் ஜெயிச்சு தொடர்ந்து நிரந்தரமாக இவர்கள் ஆட்சியை பிடித்து விடுவார்கள். தென் மாநிலங்களை பற்றி இவர்களுக்கு கவலையே இல்லை அப்படின்ற ஒரு சதி திட்டத்தை பாஜகக்காரன் போடுறான். அதன் அடிப்படையில் இப்போ என்ன பண்ணுறான்னா, பாப்புலேஷன் அடிப்படையில் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு போடுறான். ஸோ இதுக்கு எதிராகத்தான் இப்போது யார் பூனைக்கு மணி கட்டுவது என்று பார்த்து கொண்டிருந்த போது மு.க. ஸ்டாலின் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் சென்னையில். கூட்டினோடனே 7 மாநில முதலமைச்சர் வந்திருக்காங்க. 7 மாநில முதலமைச்சர் என்னையா பண்ணிட முடியும்னு நீங்கள் கேட்குறீங்க, அதுதானே. இப்போ இது என்ன இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னா, இப்போல்லாம் வந்து சர்வதேச அளவில் என்ன, சர்வதேசத்தை தவிர்த்து விட்டு எந்த நாடும் அரசியல் நடத்த முடியாது. அந்த நாட்டுக்குள் வேறு வேறு நாடுகள் உள்ளே போகிறோம், ஐநா உள்ளே போகிறோம். அவ்வளோ சாதாரணமாக ஹிட்லர் மாதிரியோ இல்லை ஜெர்மனை எப்படி ஒரு சர்வாதிகாரி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான்ற மாதிரியோ இல்லை
ஒரு சர்வாதிகார ஆட்சியோ எந்த நாடும் நடத்தி விட முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் தாக்குதல் நடக்கிறதுக்கு அமெரிக்காவில் போராட்டம் நடக்குது. ஐநா தலையிடுறான், சர்வதேச நீதிமன்றம் தலையிடுறான். அவர்களை வந்து தடுத்து நிறுத்த முடியலனாலும் அழுத்தம் கொடுத்து டார்ச்சர் கொடுத்து இஸ்ரேலை போரை நிறுத்த வச்சுட்டான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ சர்வதேச அளவில் நிலவி கொண்டிருப்பதுனால இந்த 7 மாநில முதல்வர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தி அதாவது இவர்களுக்கு எதிராக இந்தியாவில் ஒரு இதை சர்வதேச அளவில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சிஏஏவாக இருந்தாலும் சரி, பல உளவு ஸ்தாபனங்களாக இருந்தாலும் சரி, சர்வதேச நாடுகளாக இருந்தாலும் சரி, ஏன் சீனா, ரஷ்யா, அமெரிக்கா எல்லாரும் எல்லா நாட்டை பற்றியும் அவர் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பான். உரிய நேரம் வரும்போது அவன் எதிரி நாட்டை காலி பண்ணி விட்டுருவான், எதிரி அரசாங்கத்தை காலி பண்ணி விட்டுருவான். இப்படின்றது தான் சர்வதேச அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது அமெரிக்காலையும் இதான் நடந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்திய அரசுக்கு எதிராக இந்தியாவில் உள்ள ஒரு 7-8 மாநிலங்கள், அதுவும் முன்னேறிய மாநிலங்கள், வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், கல்வியில் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் ஒன்றாக சேருது அப்படின்றதை சர்வதேச இல்லை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா கேம் ஆடி மோடியை கவுத்தி விட்டுருவான், பாரதிய ஜனதா கட்சியை அழிச்சு விட்ருவான், ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பண்ணிடுவான். இதை தான் நான் சொன்ன ஸ்டாலின் மிக பவர்ஃபுல்லான ஒரு வேலையை செய்திருக்கிறார் அப்படின்னு. இது சாதாரண கூட்டம் கிடையாது. இது சர்வதேச அளவில் இன்றைக்கி போய் ரீச் ஆகி இந்தியாவில் வளர்ந்த மாநிலங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்குது, கர்நாடகா இருக்குது 4ஆம் இடத்துல இருக்குது, பஞ்சாப் இருக்குது, ஏன்னா ஆந்திரா ஒரு 10 இடத்துக்குள்ளே ஒன்று வரும். சரியா? அறிவுஜீவிகளும் பணக்காரர்களும் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஜிடிபியை கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் ஒன்றா சேருதுங்கும் போது சர்வதேச அரசியலில் இது பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். அவர்கள் இதை வைத்து ஆட்டத்தை ஆரம்பிப்பார்கள். அப்படி ஆரம்பித்தாங்கன்னா அது இந்திய தேசத்திற்கே கேடுகாலமாக வரும். இது நாள் வரை ஏன் இந்த பல ஆட்சியாளர்கள்லாம் இதெல்லாம் செய்ய முடியல, தென்னாட்டை போட்டு நசுக்க முடியல, ஒரு மாநிலத்தை போட்டு நசுக்காமல் இருந்தான் அப்படின்னு காரணம் என்னென்னா, அந்நிய சக்திகள் உள்ளே நுழைஞ்சு நம்மளை உடச்சி விட்ருவான் அப்படின்றதுனால அடக்கி வச்சாங்க. இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு. இது எப்படின்னா ஒரு ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசுன்றது தான் திரும்ப நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது ஒரு ஒன்றிய அரசு. எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அதை விட்டுட்டு நாங்கள் தான் இந்த நாடு, நாங்கள் தான் இப்படி வழிநடத்துவோம், நீலாம் எங்களோட அடிமையில் நினச்சா நீ சுக்குனர் ஆயிடுவ அப்படின்றத ஒரு கோடிட்டு காட்டுறதுக்காகத்தான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதாவது இந்த கூட்டத்தில் முக்கியமான 2 வார்த்தைகளை உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது பயன்படுத்தி இருக்கிறார். என்னென்னா, வருங்காலத்தில் இந்தியாவில் ஜனநாயகம் நீடிக்க வேண்டும் என்றால் நாம் இதை செய்தே ஆக வேண்டும், நாம் ஒற்றுமையாக இருந்தே ஆக வேண்டும். எப்படி வருங்காலத்தில் ஜனநாயகத்தை இந்தியாவில் காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்ம ஒற்றுமையாக இருந்தாகணும் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இது என்னென்னா, இது யதார்த்தமாக நடக்கக்கூடியவும் இல்லை, இது திட்டமிட்ட தாக்குதல். தென் மாநிலங்கள் மீதும் வளர்ந்த மாநிலங்கள் மீதும் திட்டமிட்டு மத்திய அரசின் தாக்குதல் இது அப்படின்னு 2 வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. 2மே கடுமையான வார்த்தையாக பார்க்கப்படுகிறது. இது இந்த 7 மாநில முதல்வர்கள் என்னத்தை பிடிங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். இது சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு பார்வையை ஈர்த்து இருக்கிறது. இது ரொம்ப மோசமான விளைவுகளை இவர்கள் ஜனநாயகத்தை மீறி போய் ஏன்னா ஒரு ஹிட்லர் மாதிரிலாம் பண்ணிடலாம், இப்படி நாங்கள் நினைக்கிறதெல்லாம் கொண்டு வந்துடுவோம்னு இவங்க நினச்சாங்க அப்படின்னா இவர்கள் அழிந்து விடுவார்கள், அழித்தொழிக்கப்படுவார்கள். அப்படின்றதுக்கு இந்த கூட்டம் ஒரு துவக்கமாக இருக்குது. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளுக்கும் எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்டத்திற்கான நகர்வை மு.க. ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நீங்கள் சில்லற பையங்களை பற்றி கவலைப்படாதீங்க. சீமானை ஏன் பிடிச்சி போடல, அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் இவ்வளோ தூரம் பேசுகிறான், அவனெல்லாம் பிடிச்சி போடாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களுடைய மூவ் ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார். அதுவும் அதிபயங்கரமான அடியாக மத்திய அரசுக்கு இருக்கிறது அப்படின்றதுல இந்த கூட்டம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. 7 மாநில முதல்வர்கள் கிடையாது, சர்வதேச அளவில் அலற விட்டுருக்கு. இன்றைக்கி நடந்த கூட்டம் பாஜகவையும் சரி ஆர்எஸ்எஸையும் சரி, இந்த ஒரு கூட்டம் இவர்களை பாப்புலேஷன் அடிப்படையில் எம்பி சீட்டை ரைஸ் பண்ணுற கனவுல கூட இவங்க நினைக்கக்கூடாதுன்றதுக்கான கூட்டம் தான் இது. இதை மேலும் முன்னெடுத்து செல்வார்கள் என்றால் அவர்களோட அழிவை அவர்களே தேடி கொள்கிறார்கள். அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறார்கள், அரசியல் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறார்கள் என்ற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது மிகப்பெரிய அடி மத்திய அரசுக்கு. இந்த கூட்டம் கேட்பான், இவங்கெல்லாம் நாளைக்கு சில்லறைகள்லாம் கூட்டம் போட்டோடனே இப்போ என்ன இது இருக்குது, இப்போ மாற்ற போகிறோன்னு சொன்னாங்களா, எங்கள் ஆளுங்க சொல்லவே இல்லையே, பிரதமர் சொன்னாரா, உள்துறை அமைச்சர் சொன்னாரா, இந்த மாதிரி பாப்புலேஷன் அடிப்படையில் மாற்ற போகிறோன்னு எதுவுமே இல்லாமல் இவங்க வேணே பண்ணுறாங்க அப்படின்னா இது வேணே தாண்டா பண்ணுறாங்க
அப்படின்ற மாதிரி தான் இது. வேணே தான் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை, நீங்கள் இதுக்கான திட்டம் போட்டிருக்கீங்க, இதை நீங்கள் ஓப்பனாக சொல்லலை, திடீர்னு பண்ணி விட்டுருவீங்க அப்படின்றதுக்காக முன்னாடியே வேணே போடப்பட்ட கூட்டம் தான் இது. உங்களுக்கு சர்வதேச அளவில் எதிர்ப்பை ஏற்படுத்துவதற்கும் நீங்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்றீங்க அப்படின்றதை வெளிப்படுத்துவதற்காகவும் உங்களை விடவே மாட்டோம், நீங்கள் என்ன புடுங்க முடியாது அப்படின்றதுக்கான ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒழுங்காக இரு அப்படின்றதுக்கான எச்சரிக்கை தான் இந்த 7 மாநில முதல்வர் கூட்டம். அதை மு.க. ஸ்டாலின் முன்னின்று கூட்டியிருக்கிறார்ன்றது தான் நம்மளோட பவரு, நம்மளுடைய திட்டம். ஏன்னா இதில் 7 மாநில முதல்வர் எதிர்கட்சியில் இருக்காங்க, யாராவது வராமல் போயிருக்கணும்ல, எல்லாமே வந்துட்டாங்க. சிவகுமார் தான் அதிகாரம் கேட்டால் டெப்டி சிஎம்னு சிவகுமார் தான் அதிகாரம் படைத்தவர் இங்கே கர்நாடகாவில், சரியா? அதே மாதிரி ரேவந்த் ரெட்டி வந்துட்டார், அதே மாதிரி இப்போ பஞ்சாப் முதலமைச்சர் வந்திருக்காரு. ஸோ இவர்களை கேரளா முதலமைச்சர் மூத்த அரசியல்வாதி இந்தியாவில் பினராயி விஜயன் நேரில் வந்திருக்காரு. அப்படிங்கும்போது இது பாஜகக்காரனுக்கும் சரி ஆர்எஸ்எஸுக்கும் மிகப்பெரிய புலியை கரைத்திருக்கிறது. சர்வதேச அளவில் உள்ளே இறங்கி இவங்களை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு. இது சர்வதேச அரசியலில் இருக்கவன் வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்ம நாட்டு அரசியலில் பூர்வதை நாம் ஏற்கவில்லை என்ற போதிலும் இவர்கள் செய்யக்கூடிய செயல் இவர்கள் வீக் ஆக்குது அப்படின்றத இந்த கூட்டம் இவர்களுக்கு காட்டியிருக்கிறது அப்படின்றத மாற்று கருத்தில். இன்னும் போகிற காலங்களில் வீரியமான அடியை பாஜக வாங்க போகிறது, ஆர்எஸ்எஸ் வாங்க போகிறது. ஆர்எஸ்எஸ் முட்டாள்தனமாக அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெல்லியில் உள்ள தலைநகரத்தை இதுக்கு மாற்ற போகிறாங்களாம். எது? காசி இருக்கிற இடத்துக்கு, காசியில் என்ன மாற்ற போகிறாங்களாம். இப்படி ஒரு திட்டம் இருக்குது. இந்தியாவோட பேரை பாரத்னு மாற்ற போகிறாங்களாம். இதெல்லாம் அவர்கள் திட்டத்தில் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறதுக்கான ஒரு பதிலடி தான் இந்த கூட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.